அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்கின்ற போது வீட்டில் தொழலாமா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தொழுகை என்பது நம்மீது கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. அந்த வணக்கத்தை நாங்கள் பேணி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா பக்ரா 238வது வசனத்தில் ஹாஃபிலு அல சொலவாத்தி, ஐங்கால தொழுகைகளை விடாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள் என்று கட்டளை இடுகிறான். ஆகவே நாங்கள் ஐங்கால தொழுகைகளை பேணி தொழுது வருவதுடன் அவைகளை பள்ளி வாசலில் ஜமாத்தாக கூட்டாக தொழும் வளமையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் ஜமாத்தாக கூட்டாக தொழுவதின் முக்கியத்துவத்தையும் அதை தவற விடுவதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கை நிறைய இருக்கின்றன. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் முஅத்தினுடைய தொழுகைக்கான அழைப்பை கேட்டதும் அதன் பக்கம் விரைந்து வருவதிலிருந்து தடுக்கும் காரணம் எதுவும் இல்லையானால் தனித்து நின்று நிறைவேற்றப்படும் அவனது தொழுகை மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய போது நபித்தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காரணம் என்று கூறினீர்களே, அது என்ன, எவை காரணங்களாக அமைய முடியும் என்று கேட்டபோது அச்சமும் நோயும் தான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள் என்ற இந்த செய்தி அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தக்க காரணமின்றி ஜமாத் தொழுகையை விட்டுவிட்டால் அவனின் தொழுகை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. மேலும் ஒரு கண் பார்வையற்ற நபித்தோழர் என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருபவர் யாரும் இல்லை, எனவே வீட்டிலே நான் தொழுது கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டபோது அனுமதி வழங்கிவிட்டு பிறகு அவர் சென்று கொண்டிருக்கும் போது அவரை அழைத்து ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா, தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுவதை நீங்கள் கேட்கிறீரா என்று கேட்டபோது அவர் நஅம், ஆம் என்றதும் ஃபாஜிப், அந்த அழைப்புக்கு நீங்கள் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவதன் மூலம் பதில் அளிப்பீராக என்று கூறிய இந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கண் பார்வையற்றவருக்கே வீட்டில் தொழ அனுமதி வழங்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஷ்ஹதூன ஸலாத்த ஃபஉஹர்ரிகு அலைஹும் புயூத்தஹும் பின்னார், தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டு பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலேயே தொழுகின்றவர்களின் வீடுகளை எரித்துவிட என் மனம் நாடுகிறது என்று எச்சரித்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கடுமையான மழை அல்லது உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் என்ற பயம் போன்ற தக்க காரணம் இல்லாமல் பள்ளிவாசலை பக்கத்திலே வைத்துவிட்டு வீட்டிலே தொழுகின்றவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவ்வாறு தொழுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை எம்மால் இந்த ஹதீஸ்கள் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.